ஏற்கனவே கொடுத்த அதே உத்தரவை செயல்படுத்தணும்னு இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க வித் ஹெல்ப் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். அதுல வந்து நேரடியா விசியில் அப்பீரான திரு லோகநாதன் ஐபிஎஸ் சார் அவங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஆர்டரையும் பாஸ் பண்ணாங்க. பட் இப்ப இங்க நாங்க மனுதாரர்கள் எல்லாம் இங்க வந்துட்டோம். போலீஸ் இப்ப என்ன திருப்பி சொல்றாங்க, இல்ல நான் உங்களை அனுமதிக்க முடியாது, நாங்க வந்து அப்பீலுக்கு போறோம், அந்த ஆர்டருக்கு மேல அப்பீலுக்கு போறோம், இல்ல இன்னைக்கு போட்ட ஆர்டருக்கு மேல நாங்க அப்பீல் போய்க்குவோம். அது இன்னும் வரைக்கும் கமிஷனர் நேரடியா இங்க வரல. டெப்டி கமிஷனர் வந்து மிஸ்டர் இனிகோ திவ்யன்றவங்களும் இன்னொரு மேடம் ரெண்டு பேரும் இல்ல நாங்க வந்து அப்பீல் போறோம்ன்றாங்க. எந்த கேஸ்க்கு மேல அப்பீல் போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. கண்டெம்ட் தானே, நாளைக்கு அதை நாங்க பாத்துக்கிறோம்ன்றாங்க. அதாவது உயர்நீதிமன்றம் இந்திய குடியரசு வந்து எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் 3 இருக்கு. கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டா அதை செயல்படுத்த வேண்டியது எக்ஸிகியூட்டிவோட வேலை. ஆனா நேத்து ஒரு அதே காரணம், இன்னைக்கு திருப்பி வந்து நாங்க திருப்பி அப்பீல் போறோம்னு இந்து தர்மத்தை, இந்து மதத்தை, இந்து மக்களுடைய நம்பிக்கைய குலைக்கிற மாதிரி திருப்பி வந்து தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு அரசோடைய ஒரு வலியுறுத்தலின் பேர்ல இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் நீதிமன்ற அவமதிப்பு, கண்டிப்பான நீதிமன்ற அவமதிப்பு. இது வந்து இது ரெண்டுக்கும் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாகுங்கிறது தெரியல. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பா மதுரையோட காவல்துறை நீதிமன்றத்தை இந்த மாதிரியான ஒரு அவமதிப்பு செய்யறத இது எங்களால எதிர்பார்க்கவே முடியல. இது மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமா வந்து இந்தியா அளவில் ஆயிடும். இல்ல நான் கமிஷனர் இங்க வரணும்னு வெயிட் பண்றோம். ஏன்னா கமிஷனர் இங்க இருந்தாரு, ஆர்டர்ல விசில இருந்தாரு. இங்க வந்து நாங்க கமிஷனர் வரணும்னு எதிர்பார்த்துருக்கோம். கமிஷனர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நாங்க எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கிறோம். விட மாட்டேன்றாங்க, அப்பீல் போறேன்றாங்க. 144 இன்னும் வந்து ரத்தாகலன்றாங்க. இல்ல அதுக்கு மேல நாங்க அப்பீல் போய்க்குவோன்றாங்க. இன்னைக்கு காலையில கொடுத்த டிவிஷன் பெஞ்ச் ஆர்டருக்கு மேல அப்பீல் போறாங்களா, இல்ல வந்து இன்னைக்கு கொடுத்த வந்து சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டருக்கு மேல அப்பீல் போறாங்களா, எந்த விஷயமும் டிசிக்கு தெரியல. அதனால கமிஷனர் வரட்டும், யார் அப்பீல் போறாங்கிற எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியல. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம்.